குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து இந்த பதிவு. ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருக்கு. இந்த திருமணம் ஆகலை அப்படின்னாவே தேர் வில் பி சம் ரீசன், நிச்சயமாகவே காரணங்கள் நிச்சயமாக இருக்கும். இறைவன் எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. அவங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்புகள் கொடுத்திருப்பார். இந்த வாய்ப்பை அவங்க டிமாண்ட்ஸில் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. திருமணத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாமே கிடைக்காது, முன்பின் இருக்கத்தான் செய்யும். அதை அனுசரித்து நீங்கள் திருமணம் பண்ணால் தான் உரிய காலத்தில் திருமணம் நடக்கும். செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம் இதெல்லாம் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காகவே திருமணம் தள்ளி போயிருங்க. ஆட்டோமேட்டிக்காகவே தள்ளி போய்விடும். இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இறை நம்பிக்கை நிச்சயமாக முக்கியம். பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங். ஒரு நேர்மறை எண்ணத்தோட கணவன் மனைவி திருமணமான புதுமண தம்பதிகளுக்கு நீங்கள் ஒரு டின்னர் அல்லது லஞ்ச் கொடுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கணவன் மனைவியாக டின்னர் லஞ்ச் கொடுக்கலாம். கணவன் மனைவியாக உள்ள இறைவன் இறைவியை நீங்கள் வழிபடலாம். இதெல்லாம் பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங். திருப்பரங்குன்றம் அவசியம். நீங்கள் இந்த திருமணத்துக்கு திருப்பரங்குன்றம் நல்ல இடம். அதே மாதிரி நீங்கள் ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ ஜாதகம் எடுத்து முதலாக பிள்ளையார்பட்டிக்கு போய் அங்கே 3 கால பூஜை இருக்கும், வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக எடுத்த காரியம் முழு முதல் கடவுள் அவன் தான். விநாயக பெருமான் இல்லாமல் இந்த காரியம் நம்ம நடைபெறாது. நிறைய நண்பர்களோட திருமணத்தில் கலந்துக்கலாம். அதில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிட்டும் அப்படிங்கிறது அந்த காலம். பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங், நேர்மறை எண்ணங்கள், இந்த ரெண்டும் சேரும்போது திருமணம் சீக்கிரம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் வசதியாக இருந்து உறவினர்கள் யாராவது ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருந்தால் அவங்களுக்கு உங்களால் இயன்ற உதவி செய்யலாம். உதவி செய்ய முடியலை அப்படின்னா அந்த திருமணத்தில் பங்கெடுத்து உணவு பரிமாறலாம். அந்த திருமணத்திற்கு தேவையான ஃபிசிக்கல் ஹெல்ப், ஃபைனான்சியல் ஹெல்ப் அல்லது ஃபிசிக்கல் ஹெல்ப். அதே மாதிரி முன்னோர்களுடைய சாபம்னு சொல்லுவாங்க. அமாவாசை அன்னைக்கு காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறது, பெரியவர்களுக்கு அவர்கள் பணிவிடை செய்து ஆசீர்வாதம் வாங்குவது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யறப்ப இதெல்லாம் பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங், ஆன்மீகம் எல்லாம் சேர்ந்தது தான். சரிங்களா? விரைவில் திருமணம் நடக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.